அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு எங்க வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல நடந்து போயிட்டு இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஷாப்பிங்க்காக வெளிய கிளம்பியாச்சுங்க. பிள்ளைங்களுக்குலாம் லீவு. வீட்ல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறாங்க. சரி வாங்க ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஜாலியா சாப்பிட்டு வருவோம்னு வெளிய கிளம்பியாச்சு. இப்போ எகுத்தாப்படி தெரியுது இல்லையா? இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல 4 கொலை அதுவும் பட்ட பகலையில காலைல 10 மணிக்கு நடந்துச்சுங்க. ஒரே வீட்ட சேர்ந்த 4 பேத்த ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து குத்தி கொன்னுட்டு போயிட்டான். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இப்போ 1 1/2 வருஷம் மேல ஆயிடுச்சு. இந்த வீடு வந்து எங்க ஏரியாவுக்கு பெரிய லேண்ட்மார்க். கொலை நடந்துச்சு இல்லையா? அந்த ஏரியாவுக்கு எகுத்தாப்படி ஏரியான்னு சொன்னா போதும் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. நானுமே ரொம்ப நாள் இந்த வீட்ட உங்ககிட்ட காட்டணும்னு நெனச்சுட்டு இருந்த வீடியோல இப்ப காட்டிட்டேன். இப்ப அப்படியே நாங்க வந்து இன்னைக்கு ஹப்பி இல்லாதனால பஸ்ல தான் வந்திருக்கோம். பஸ்ல வந்துட்டு உடுப்பிக்கு வந்துட்டு ஒரு சின்ன கடைக்குள்ள போயிட்டு அங்க வந்து இந்த பிளெயின் ஷால்ஸ்லாம் வேணுமா இருந்துச்சு. சரி அதுக்காக பிளெயின் ஷால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷால் வாங்கிட்டு இருந்தோம். அப்படியே பாப்பாவுக்கு கொஞ்சம் டீ ஷர்ட்டுமே வாங்கலான்னு வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க வந்து டூர் போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷர்ட்டா ஒரே மாதிரி இந்த மாரி உல்லன் டீ ஷர்ட் போறாங்க. ஸோ அதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இந்த கடையில தான் வாங்குனதா நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வாங்கிட்டு நானுமே வந்து ஒரு குவாட் செட் பார்த்தேன். நல்லா சூப்பரா கலர்ஃபுல்லா ஒயிட் அண்ட் பிளாக், எல்லோ காம்பினேஷன்ல இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த குவாட் செட் வாங்கிட்டு அப்படியே வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, சிட்டி சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்தா தான் நமக்கு டைம் போறதே தெரியாது. அப்படியே இங்க ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம்னா, எல்லாமே ஒரே இடத்துல முடிச்சுட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிட்டி சென்டருக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம சிட்டி சென்டருக்கு நெறைய தடவ வந்திருக்கோம். நான் அது வீடியோவுமே ஒரு தடவ போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். அதனால இன்னைக்கு வந்து ஃபுல்லாலாம் வீடியோ எடுக்க போறதில்ல. நான் எங்கெங்க முக்கியமான ஷாப்புக்குலாம் போறேனோ, அங்கங்க மட்டும் தான். இப்ப போனோட்டியுமே ட்ரெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. நம்ம ட்ரெண்ட்ஸ்குள்ள போற வேலையே இல்ல. ட்ரெண்ட்ஸ்க்கு எப்பயுமே போமாட்டோம் அதிகமா. போனா மேக்ஸ் போவோம், Zudio போவோம். ட்ரெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அவ்வளவா கலெக்ஷன் பிடிக்காது. நல்லா இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ, அதனால வாங்க மாட்டோம். இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1 கிராம் கோல்டு கடைக்குள்ள போலாம். பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால் கொலுசு வாங்க இருந்துச்சு. இங்க வந்து கோல்டு கலர்ல தான் கொலுசு போடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அத வாங்கலாங்கிறதுக்காக போயிருந்தோம். ஆனா நாங்க போயிருந்தப்ப அந்த கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கேட்ட டிசைன்ல கிடைக்கல. ஸோ, அதனால அங்க எதுவும் வாங்கல. அப்படியே அங்க இருக்கிற ஜுவல்லரீஸ்லாம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் நெறைய இருந்துச்சு. எவ்வளோதான் நம்மகிட்ட தங்க நகைகள் இருந்தாலும், இந்த மாரி ஜுவல்லரிய பார்த்தோட்டியுமே அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. பாருங்க யாருக்கெல்லாம் அப்படி பறக்கும்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு ஒவ்வொன்னும் அவ்ளோ யுனிக்கா அழகா இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் எடுத்து வீடியோ எடுக்கல. மெயினா எனக்கு இந்த கிரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளா இந்த மாரி கிரீன் கலர் வியர் பண்ணணும்னு ஆசை. ஆனா எதுக்கு வியர் பண்றதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் கண்டிப்பா வியர் பண்ணணும். மெரூனுக்கு ஆசைப்பட்டு மெரூன்ல ஒரு செட் வாங்கிட்டேன். இப்ப இந்த கிரீன் கலர் மேல தான் ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ ஒரு நாள் கண்டிப்பா இந்த மாரி ஒரு கிரீன் கலர்ல செட் வாங்கணும். இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா 7000 வரைக்கும் சொன்னாங்க. சிட்டி சென்டருக்குள்ளலாம் பொதுவா எல்லாமே ரேட் வந்து காஸ்ட்லியா தானே இருக்கும். ஸோ அதனால அந்த மாரி செட்டெல்லாம் இங்க எதுவும் வாங்க போறதில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோக்கு காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல இந்த 1 கிராம் கோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான குவாலிட்டில கிடைக்கும். அவ்ளோ சீக்கிரம் கருத்தே போகாது. அதுவும் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்குலாம் போனோம்னா, அந்த பொண்ணுங்களுக்குலாம் போட்டிருக்கிறதுல தங்கம் எது, கவரிங் எதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டிலாம் இருக்கும். பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். ரியலா வந்து கோல்டு மாதிரியே இருக்கும். அவங்க கோல்டு கூட தான் மிக்ஸ் பண்ணி போட்டுருப்பாங்க. அதுதான் சொல்றேனே, எவ்ளோ போட்டுருக்காங்க அப்படின்னு தெரியவே தெரியாது. தங்கம் கம்மியா போட்டு நெறைய பேர் இந்த மாரி ரோல் கோல்ட் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அது தங்கமா ரோல் கோல்டான்னு கண்டே பிடிக்க முடியாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து பார்த்துட்டு இன்னொரு கிரீன் கலர் செட்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து வந்து போயிட்டுருந்தோம். நாங்க இந்த கடைக்குள்ளலாம் போனா போதும், என் பையன் சும்மாவே இருக்க மாட்டான். இங்க வந்துட்டோம்னா போதும், அம்மா எதுவும் வாங்காத, எதுவும் வாங்காத. அவங்களுக்கு எதுவும் வாங்கி குடுக்காத, அவங்களுக்கு எதுவும் வாங்கி குடுக்காத. அவனுக்கு இதே தான் பிரச்சனை. இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது வாங்கி குடுத்தேன்னா உடனே போதும், எனக்கு ஏதாவது டாய் வாங்கி குடு, எனக்கு ஏதாவது டாய் வாங்கி குடு. இப்படியே தான் ஓடிட்டுருக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பேங்கிள்ஸ்லாம் கோல்டு எது, ரோல்டு கோல்டு எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இந்த கடையில தான் அவ்ளோ சூப்பரா இருக்கும். பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணு யூனிக்கா எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா, கோல்டே தோத்து போயிரும். அந்த மாதிரி இருக்கு. ஸோ, இங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும். பட் ஆனா குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே லாஸ்ட் டைம் இந்த பெட்ஸ் கடைக்கு வந்து தான் பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ, அதனால இந்த தடவ பெட்ஸ் கடைக்குள்ள போவே கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. உள்ள வந்ததுமே பிள்ளைங்களுக்குலாம் பசிக்குது, தண்ணி தாகம் அடிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு இல்லையா? அப்படியே அங்க போயிட்டு கொஞ்சம் எனக்கு 1, 2 ஐட்டம் மட்டும் வீட்ல காலி ஆயிடுச்சு. ஸோ, அதெல்லாம் வாங்கிட்டு, அப்படியே பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். நாங்க வீட்லருந்து கிளம்பும்போது 4:00 கிளம்புனோம். கொஞ்சம் பிஃபோராவே கிளம்பலாம். ஏன்னா சிட்டி சென்டருக்குள்ளலாம் போனா டைம் போறதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோரா கிளம்பிட்டோம். வீட்ல எதுவும் குடிக்கல. அதனால வந்து பிள்ளைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல 4 மணி ஆனோட்டியே பசி எடுக்க ஆரம்பிச்சுருச்சு. எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும், ஜூஸ் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே போய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்நாக்ஸ் ஐட்டம் போயிட்டு நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய அந்த ரிப்பன் பக்கோடா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முறுக்கு இந்த மாரி ஐட்டம்லாம் நெறைய இருந்துச்சு. அதுவுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்க லீவ்ல இருக்கனால வீட்ல எவ்ளோ ஸ்நாக்ஸ் வச்சாலும் காலியாயிடுது. நம்ம
செஞ்சு குடுத்தாலும் அது வந்து காலியாயிடுது. இந்த மாரி பேக்கெட் ஐட்டம் வாங்குனாலும் காலியாயிடுது. எல்லார் வீட்லயும் இந்த மாரி லீவ்ல இருக்கும்போது இந்த மாரி தான் நடக்கும். உங்க வீட்லலாம் இந்த மாரி தான் நடக்குதான்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளைங்கலாம் இப்படிதான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்களா? அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த மாரி ஸ்நாக்ஸ் வாங்கும்போது எந்த மாரி ஐட்டங்கள பார்த்து வாங்குவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பன் பக்கோடா, முறுக்கு இந்த மாரி ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன். அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம் ரோல் கேட்டாங்க. அதுவுமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கேன். 4 பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100 தான் போட்டிருந்துச்சு. 4 பேக் வந்து மொத்தமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃப்ளேவர் வேணாம், எனக்கு இந்த ஃப்ளேவர் வேணும்னு அங்கேயே அவங்க அடிதடிய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க போனாலும் இவங்களுக்கு இதே வேல தான். அதுல 2 சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கு. 1 ஸ்ட்ராபெர்ரி, 1 வெண்ணிலா. எனக்கு சாக்லேட் வேணும், எனக்கு சாக்லேட் வேணும்னு 2 பிள்ளைங்களும் ஒரு பக்கம். ஒரு பக்கம் எனக்கு சாக்லேட் வேணான்னு ஒரு பக்கம். என்னதான் பண்றது? சரி இந்த 4 பேக்கே வாங்கிக்கலாம். இதுல எல்லாமே மிக்ஸ் இருக்கு இல்லையா? அதனால வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப குடிக்கிறதுக்கு பொமோகிரானேட் ஜூஸ் தான் வாங்கியிருந்தேன். அங்கேயுமே அடிதடிங்க. மேங்கோ ஜூஸ் வேணும், எனக்கு ஸ்ப்ரைட் வேணும், எனக்கு கோக் வேணும்னு ஆளாளுக்கு ஒண்ணொண்ணு தூக்குறாய்ங்க. அப்பப்பா! இப்ப ஆளாளுக்கு ஒண்ணெல்லாம் தூக்கக்கூடாது. அப்புறம் நான் ஃபுட் கோர்ட்ல எதுவுமே வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா பொமோகிரானேட் ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே மேல வந்தாச்சு. இப்ப நாங்க வந்து மேல வந்து மேக்ஸுக்கு தான் போப்போறோம். ஸோ மேக்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் குடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளிய உட்காந்து கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு, சாப்பிட்டு அப்படியே வந்து உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணுக்கு வந்து டூர் கூட்டு போறாங்க. ஸோ மேடம்க்கு தான் ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்திருக்கோம். ஆனா வந்தது என்னமோ ஒரு ஆளுக்கு ட்ரெஸ் எடுக்க. ஆனா பாருங்களேன், வீட்ல இருக்க அத்தனையும் ட்ரெஸ் எடுக்கும். நீங்க வேணா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ வந்தோட்டியே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, மேடம்க்கு வந்து உல்லன் டீ ஷர்ட் வந்து அந்த கடையில எடுத்தாச்சு. இங்க வந்து பேண்ட் எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தோம். மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்திருக்கும்போது ஃபுல்லா வீடியோ எடுத்தேன். இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, என்னமோ வீடியோ அலோட் இல்லன்னு சொல்ட்டாங்க. அதனால தெரியாம கொஞ்சம் மட்டும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுச்சு. எனக்கு என்னமோ மேக்ஸ்குள்ள எப்ப வந்தாலுமே இந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ்குள்ளன்னு இல்ல, எங்க போனாலுமே எனக்கு இந்த சாஃப்ட் டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். பார்த்தோட்டி அத தூக்கி வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது, அத டச் பண்றதுக்கு அவ்ளோ ஒரு ஃபீலா இருக்கும். உங்கள்ல யாருக்கெல்லாம் சாஃப்ட் டாய்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப அப்படியே அவங்க வந்து அவங்களுடைய ஷாப்பிங் பார்த்துட்டு இருந்தாங்க. என் பையன் அவங்க மட்டும் ட்ரெஸ் வாங்குறாங்களே! எனக்கும் ட்ரெஸ் வேணும்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அப்படியே ஒரு பக்கம் ஹேண்ட்பேக் செக்ஷன்லாம் இருந்துச்சு. பெரிய மேடம் உடனே இந்த ஹேண்ட்பேக் வேணும், அந்த ஹேண்ட்பேக் வேணும்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தரா ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டாங்க. சின்ன பொண்ணுக்கு தான் எடுக்கலான்னு வந்தோம். பட் ஆனா பெரிய பொண்ணுமே எடுத்துக்கிட்டா. வேற வழியே இல்ல. ஒருத்தருக்கு எடுக்க வந்தா இன்னொருத்தர் சும்மா இருப்பாய்ங்களா? எல்லாம் ஒண்ணு கூடிட்டாய்ங்க. அதனால ஆளுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்துட்டு ட்ரையல் ரூம்ல இருந்து அப்படியே வீடியோவுமே எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட் டாய் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் கியூட்டா இருக்கு இல்லையா? இது வந்து டாய் கிடையாது. பேக்கா வந்து வியர் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நானுமே தூக்கி வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. நம்ம வீட்டு கடைக்குட்டிக்கிட்ட இல்லாம எப்படி? அவரு சும்மா இருப்பாரா? அவருமே ஒரு ஹூடிய போட்டு பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு இது ஹூடி பெருசா இருந்தனால வேற டீ ஷர்ட் மட்டும் வாங்கிட்டு, இப்ப அப்படியே வந்து வெளிய கிளம்ப போறோம். ஸோ மேக்ஸ்லயே எங்களுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போறோம். நம் எனக்கு இந்த ட்ரெஸ் எடுக்கும்போது ஒரு விஷயம் தோணுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாங்க காலத்துலலாம் அவங்க பாவாடை தாவணி போட்டாங்க. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுடிதார் இந்த மாரிலாம் போட்டோம். இப்ப நம்ம பிள்ளைங்கலாம் வெஸ்டர்னுக்கு மாறிட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி காலம் மாறிருச்சு பார்த்தீங்களா? அதுவும் இல்லாம ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த ரேட்டுக்கு 100, 200 இருந்துச்சு அம்மாங்க காலத்துல. நம்ம காலத்துல 500, 1000 இருந்துச்சு. பட் இப்ப இருக்கிற காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2000, 3000 எல்லாமே வருது. அப்படி ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு இந்த ஷால் கட்டுறது மட்டும் எனக்கு வந்து அப்பப்போ வந்து கலஞ்சுகிட்டே இருக்குமா, என் பொண்ணு எனக்கு கிண்டல் அடிச்சுட்டே இருந்தா, "அம்மா ஷால மட்டும் எப்ப பார்த்தாலும் ஏம்மா இப்படி கட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னமோ தெரியலங்க, என் பொண்ணுங்கலாம் வீட்ல ஷால் கட்டுவாளுக. கட்டிட்டு வீட்டுக்கு வருந்தோனயே அந்த ஷால் அவரவே அவராது. ஆனா நான் மட்டும் வந்து ஷால் கட்டி பின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், வெளிய போயிட்டு வரக்குள்ள ஒரு 2, 3 தடவையாவது அத அவுத்து அவுத்து கட்டுற மாரி இருக்கும். யாரெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஆர்டர் பண்ணியிருந்த சிக்கன் ரோல், சிக்கன் மோமோஸ் எல்லாமே வந்துருச்சு. அத தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்க இருக்க பக்கத்துல கூல் ட்ரிங்க்ஸ் கடைக்கு வந்துட்டு 2 மொஜிட்டோ மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வந்து வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஜூஸ், குர்குரே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம சாப்பிட்ட ஃபுட் டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 2டே 2 மொஜிட்டோ மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு, அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம், பை 4 பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொஜிட்டோ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். என் பையனுக்கு அந்த மொஜிட்டோ ரொம்ப புடிச்சிருச்சு. பார்த்தீங்களா, சார் வந்து சூப்பர்ன்னு சொல்றாரு. அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி குடிச்சாச்சு. ஸோ சார் வந்து ஹேப்பியா இருக்காரு. ஸோ அப்படியே இதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து வீட்டுக்கு கிளம்ப போறோம். ஸோ அவ்வளோதான் இந்த விளாக். இந்த விளாக் ஒரு குட்டியான ஃபன்னான விளாக் தான். என்டர்டெயின்மென்ட் விளாக். இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப ஆட்டோ பிடிச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் லெட்ஸ் யூ பை சோஃபியா மன்சூர். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.